அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நிறைய பேருக்கு நான் யாருன்னு தெரியாது, புதுசாக இருக்கிறீங்க. எனக்கு முகங்கள் புதியதாக தெரிகிறது. என்னுடைய பெயர் கவிஞர் நா. மயிலவன். தமிழாசிரியராக 39 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவன். 8 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அவங்க சுடர்வழி சொன்னாங்க இந்த பாலியல் தொழிலை பற்றி. ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வந்தது. எல்லோரையும் சுமந்த அவளை இப்பொழுதுதான் 4 பேர் சுமக்கிறார்கள். எல்லோரையும் சுமந்த அவளை இப்பொழுது 4 பேர் சுமக்கிறார்கள் என்று புது கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. எங்கள் கிளினிக்கு கண்ணகி வீதியில் இருக்குது. அது காலேஜ் கல்லூரி மாணவர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாலை. எங்கள் ஆஸ்பத்திரி முன்னால் நிழல் தரக்கூடிய ஒரு பெரிய மரம் இருக்குது. வருபவர்கள் போபவர்கள்லாம் அந்த மரத்தடியை நின்று போவாங்க. நான் டெய்லி அந்த கல்லூரி மாணவர்களையும் மாணவிகளையும் பார்க்கும் பொழுது எனக்கு பல சமயங்களில் அந்த மனுஷன் ரொம்ப 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 என்னன்னு சொல்கிறதில்ல, என்னுடைய 82 வயதில் என்னுடைய மனதை அவ்வளவு புண்படுது. யாருமே தனியாக போகிறதில்ல, கைகோத்திட்டு ஒவ்வொருத்தர் புனைஞ்சிட்டு போகிறாங்க. அதில் போன வாரம் பார்த்த ஒரு நிகழ்ச்சி என்னை ரொம்ப பாதிச்சிட்டுது. ஒரு பையன் பைக்கில் நின்றுட்டுருக்கிறா, பொண்ணு வருது, பையன் கூட பேசிகிட்டு இருக்குது. போகிற போது அந்த பையனுக்கு முத்தம் கொடுத்து போட்டு போகுது எங்கள் மரத்தடி. நான் பார்த்தேன், அந்த பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு ஐயா அப்படின்னுது. ஏமான பொண்ணு போயிட்டுது. இதே நிகழ்ச்சி பழைய காலத்து நூலான முத்துள்ளாயிரத்தில் ஒரு நிகழ்ச்சி வருது. முத்துள்ளாயிரம். மீண்டார் எனவும் வந்தேன் மேதினியில் பூண்டார் இருவர் முன் போயினரோ அப்படிங்கிற பாட்டு எனக்கு முழு பாட்டு ஞாபகத்துக்கு இல்லை, தவறாக சொல்லக்கூடாதுங்கிறனால சொல்லலை. காதலனும் காதலியும் இப்போ இது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட செய்தியை சொல்கிறேன். 2 பேரும் காதலித்து கலவமனம் செய்து கொள்ள ஒரு காட்டு வழி போகிறார்கள். ஒரு வயது முதிர்ந்த பாட்டியினுடைய பேத்தியை இதே மாதிரி ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்துடுறான். தேடிட்டு வரும் பொழுது இவர்களை பார்த்தோன்னே அந்த பாத்தி மீண்டார் எனவும் வந்தேன் மேதனியில் பூண்டார் இருவர் முன் போயினரோ அப்படின்னு அந்த மாதிரி உங்கு மாதம் 2 பேர் இந்த வழி போனாங்களா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அணங்க தன்னுடைய காதலை பார்த்து அந்த அம்மா சொல்கிறது என்ன, ஒரு பெண்ணு போனதை பார்த்தேன், பெண்ணு கூட ஆண் போனதை பார்த்தையா அப்படின்னு தன்னுடைய காதலியை கேட்குறான். ஆணையும் பெண்ணையும் மட்டும் நோக்கக்கூடிய காலம் அது. ஒரு ஆண் போனதை பார்த்தேன், அந்த ஆண் கூட ஏதாவது பொண்ணு போச்சா அப்படின்னு தன்னுடைய காதலியை கேட்குறான். காலம் அப்படி இருந்த காலம் இப்போ எப்படி மாறி போச்சு. மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதை விட இன்னொன்று என்ன தெரியுங்களா, எனக்கு ஐயா நீங்கள் ஒரு 5ஆவது படிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த காலத்தில் இல்லை, பள்ளிக்கூடம் எதுமா கல்லூரியில் இல்லை, அவ்வளோதாம்மா படிச்சிருப்பேன், எழுதி படிக்க தெரியும். பார்த்தவங்கள பார்த்தா அப்படி தையா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கல்லூரி மாணவர்கள். ஒருத்தர் கூட புஸ்தகம் மட்டும் போகிறதில்ல, என்ன படிக்கிறாங்க பார்த்தா சில சமயங்கள் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. எங்கள் பையன் சொல்லுவார், வாயை வச்சுட்டு கம்மல் இருங்கப்பா, கண்டதை பேசி 9 விலைக்கு வாங்கிறாதுங்க, உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொல்லிடுவார். அதனால எதுவுமே நான் பேசுகிறதில்ல. அந்த முத்துள்ளாயிரம் பாட்டு இவங்களை பார்க்குற போது ஞாபகத்துக்கு வந்தது. அந்த பாட்டு முழுசு ஞாபகத்துக்கு இல்லை. ஆனால் இதுதான் அடி பூண்டார் 20 முன் போயினரும் மீண்டார் எனவும் வந்தேன் மேதினியில் தொடங்கக்கூடிய பாட்டு. இன்னும் 2 வரி இருக்குது, ஞாபகத்துக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.